பரிதிமை குருடன் வந்து கேட்டார். கேட்டுட்டு என்ன பண்ணார், அதோடு கூட என்ன செஞ்சார், விசுவாசித்தார். ஆனால் என்ன சொல்கிறார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு என்ன செய்ய கடவுது, ஆக கடவுது அப்படிங்கிறார். அப்படின்னா மெயினாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க, இந்த பரிதிமை பிறவி குருடன் பார்த்துக்கொள்ளுங்க, பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே இயேசு நின்ட்டார். நின்ற உடனே அவனை கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே, உன்னை கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது, ஒரு விசுவாசம் வந்தது. என்ன வந்தது என்று கேட்டால், அதாவது அவர் கூப்பிட்டுட்டாரு, நான் பார்வை அடைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்தனால தான் அவன் கையில் வச்சுருந்த அந்த கம்பு, அந்த போர்வை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அவன் போனான். ஆனால் அவன் அந்த கம்பையும் அந்த போர்வையும் அந்த ஊன்றுகோல் கம்பு அது இனிமேல் தேவையில்லை, பார்வை அடையப்படுங்கிற அந்த விசுவாசம் இருந்தனால தான் அவன் பார்வையை பெற்றான். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த பரிதிமை பிறவி குருடன் ஜெபத்துக்கு மெயினாக விசுவாச கர்த்தர் எதிர்பார்த்தாரு. அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தனால தான் அவன் விசுவாசப்படி ஆக கடவுது அப்படிங்கிறார். அவருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறார். இன்றைக்கி அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் வந்து நமக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு பார்க்குறாரு. விசுவாசம் இருந்தால் தான் அந்த விசுவாசப்படி ஆக கடவுதுன்னு அவர் சொல்ல முடியும். அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே விசுவாசம் இருந்துச்சு, அந்த விசுவாசப்படி ஆக கடவுங்கிறார். இன்றைக்கி நம்ம எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்கான்னு பார்க்கணும். அவர் நம்மளை பார்த்து சொல்லணும், உன் விசுவாசப்படி ஆக கடவுதுன்னு நம்மளை பார்த்து அவர் சொல்லணும்.